மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாலலாம் வழக்கமாக ஒரு மீம் வரும். எல்லா கட்சிகளுக்கும் வழக்கறிஞர் அணி தான் இருக்குது, ஆனால் பாஜகவுக்கு நீதிபதிகள் அணியே இருக்குது அப்படின்லாம் கூட கலாய்ச்சி ஜோக்காலாம் போடுவாங்க. அது எங்கே உண்மையோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. RSS உடைய மிக முக்கியமான ஒரு கிளை அமைப்பான VHP விஸ்வ இந்து பரிஷத்தோடைய ஒரு கூட்டம் வாரணாசியில் நடக்குது. அந்த கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் நீதிபதிகள் கலந்துக்கிறாங்க. அதில் இந்தியாவுடைய சட்ட அமைச்சரும் கலந்துக்கிறார். இந்த கூட்டத்தில் நடந்துகிட்ட இந்த நீதிபதிகள் யாரு, இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். செப்டம்பர் 8ஆம் தேதி VHPயுடைய வழக்கறிஞர் பிரிவு நடத்திய இந்த கூட்டம் பற்றி அதில் கலந்துகிட்ட இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இதில் நான் விவாதித்தேன். இதில் சில முன்னாள் நீதிபதிகள், சில நீதிபதிகள், சில மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கியமான அறிவுஜீவிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. VHP அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பல்வேறு கலவரங்களில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. அது RSS உடைய நேரடியான அமைப்பு. இப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் சட்ட அமைச்சர் கலந்துக்கிட்டதே ஒரு சட்டவிரோதம், ஜனநாயக விரோதம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது. ஆனால் இதில் 30 முன்னாள் நீதிபதிகளே கலந்துருக்காங்க. சட்ட அமைச்சர் நீதிபதிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் எதை பற்றிலாம் அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பசு பாதுகாப்பு, வாரணாசியில் மசூதி தொடர்பான ஒரு சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி இந்தியாவில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள், RSS பாஜக முன்னெடுக்கக்கூடிய வேலை திட்டங்கள், அதை மையமாக வச்ச விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்க. அதில் கூடுதலாக சேர்த்துக்கிட்டது வெளிநாடுகள், அதாவது அண்டை நாடுகளில் ஏற்படக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்புறுத்தல்கள், இதையெல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது குறித்து நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளும் முன்னாள் நீதிபதிகளும் இப்படியான ஒரு மதம் சார்பாக ஒரு அடிப்படைவாத அமைப்பு, பல்வேறு கலவரங்களில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புடைய கூட்டத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டது அதிர்ச்சி ஏற்படுத்துது. ஆனால் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு இந்தியனாக இதில் கலந்து கொண்டேன், இதில் இந்தியாவுடைய பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நீதிபதி பேர் குப்தா. அவர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வர்றதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. பாட்னா நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்காரு. பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்காரு. இப்படி பல்வேறு மாநிலங்களில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஒருத்தர் இப்படி நேரடியாக கலந்துக்கிறது நமக்கு பெரிய அதிர்ச்சியெலாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நேரடியாகவே பிஜேபியில் பல நீதிபதிகள் சேர்ந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அபித் கங்கோபாத்யா அப்படின்னு ஒரு மேற்கு வங்க உயர்நீதிமன்ற நீதிபதி, அதற்கு முன்னாடி முழுக்க அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய குடைச்சலாகவும் அரசுக்கு எதிரான பல்வேறு தீர்ப்புகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நீதிபதியாகவும் இருந்த அவர் திடீர்னு பதவி காலம் இருக்கிற பொழுதே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் சில நாட்களில் எனக்கு நரேந்திர மோடியின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, பாஜக என்னை அழைத்திருக்கிறதுன்னு சொல்லி நேரடியாக பிஜேபியில் சேர்ந்து தேர்தலையும் போட்டிக்கிட்டார். தேர்தலுக்கு பிறகு ரோஹித் ஆச்சாரியா அப்படின்னு மத்திய பிரதேசத்துடைய ஒரு முன்னாள் நீதிபதி நேரடியாக பாரதிய ஜனதாவில் சேர்ந்து அவர் அந்த BNS சட்டம் அது ஆதரித்தெல்லாம் பேசினதையும் நாம் மாடர்ன் தமிழ்நாடு சேனல்லையே பேசியிருக்கோம். அதே மாதிரி RSSல சேர்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய ஓய்வு விழாவிலேயே பேசின உயர்நீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் கூட நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த 30 பேர் இதில் கலந்துக்கிட்ட நீதிபதிகள் அப்படின்னு மத்திய அமைச்சர், ஒன்றிய சட்ட அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறதும் இன்னும் தெளிவாக தெரியலை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அப்படின்னு எடுத்து பார்க்குற பொழுது வழக்கமாக நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் குறித்து அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்ற அவமதிப்பை ஆகிவிடும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய தீர்ப்புகளுக்கு தாங்களே உள்நோக்கங்களை கற்பிக்கக்கூடிய வேலைகளை இந்த ரோஹித் ஆச்சாரியால் ஆரம்பித்து அபிஜித் கங்கோபாத்யாவிலிருந்து குப்தா வரைக்கும் இந்த 30 நீதிபதிகளுமே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. நான் ஒரு இந்தியனாக கலந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா குப்தா, அவர் கடந்த காலத்தில் கொடுத்த சில தீர்ப்புகள் குறித்து தி குவிண்ட் பத்திரிகையில் சில தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதையெல்லாம் படிக்கிறப்பவும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை, அதிர்ச்சியையும் ஏற்படுத்துது. குறிப்பாக அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தப்ப விசாரித்த வழக்குகளில் முக்கியமான வழக்கு
கர்நாடகாவில் அந்த ஹிஜாபுக்கு விதிக்கப்பட்ட தடை, அதை எதிர்த்த வழக்கு. கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்றம் கல்வி நிறுவனங்களில், பள்ளிக்கூடங்களில் இந்த இஸ்லாமிய மாணவிகள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் அணிகிறதுக்கு ஒரு தடை விதிச்சது. அந்த தடையை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவிகள், பல்வேறு அமைப்புகள், கருத்துரிமை மற்றும் சுதந்திரம் குறித்து பேசக்கூடியவங்களாம் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போன அந்த அமர்வு யாருடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குப்தாவுடைய அமர்வு. குப்தாவோட சுதன்ஷு துவாலியா அப்படிங்கிற இன்னொரு நீதிபதி இருந்தார். 2 பேரும் விசாரித்தாங்க. இதில் விசாரிக்கிறப்ப இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது மிக முக்கியமான மத சடங்கு கிடையாது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம குப்தா தீர்ப்பில் எழுதி அவர் கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செஞ்சார். 2 நீதிபதி அமர்வில் இன்னொரு நீதிபதியாக இருந்த துலியா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தடைக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாரு. அதனாலேயே இந்த வழக்கு 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆக இந்த குப்தா கடைசியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து கொடுத்த அந்த தீர்ப்பிலேயே இவர் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்கு எதிரான மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி கர்நாடகாவில் 2022 இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இக்தா மைதானம் அப்படிங்கிற அந்த மைதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை குழுவிலையும் நம்ம குப்தா இருந்திருக்கிறாரு. அதில் அந்த மைதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வழக்குலையும் இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த அந்த மைதானத்தை இக்தா மைதானத்தை விநாயகர் சதுர்த்தி இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றமே அந்த தீர்ப்புக்கு தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி 2020 நீதிபதி குப்தா, ராவ், ரஸ்தோகி இப்படி ஒரு 3 பேர் அமர்ந்த ஒரு குழு. அந்த அமர்வில் விசாரிக்கப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா, ஒரு மனிதரை பொது இடங்களில் வாய்மொழியாக ஜாதி பேர் சொல்லக்கூடிய துஷ்பிரயோகம் பண்ணுறது, இழிவுபடுத்துறது, ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, அவமானப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா, அது குற்றம் இல்லை அப்படின்னு தீர்ப்பை வழங்கின அந்த நீதிமன்ற அமர்வுலையும் இந்த குப்தா இருந்திருக்காரு. அதே மாதிரி 2019 மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% உள்ளே வரலை, அதனால் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பையும் இந்த விஹெச்பி கூட்டத்தில் கலந்துக்கிட்டதை நீதிபதி குப்தாவுடைய அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆக இப்படி பார்க்குறப்ப மராத்தா இடஒதுக்கீடு, ஜாதி ரீதியான துவேஷம் வாய்மொழியாக சொல்கிறது தப்பு இல்லை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி, ஹிஜாப் தடை, இப்படி நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறப்ப குப்தா கொடுத்த முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப அதெல்லாம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு, உச்சநீதிமன்றம் தடை வாங்கியிருக்கு அப்படின்லாம் இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இப்போ 30 நீதிபதிகளே விஹெச்பியோட கூட்டத்தில் கலந்துக்கிறது, குறிப்பாக வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்த மசூதி தொடர்பான சிக்கல் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு சட்ட ஆலோசனைகளை சொல்கிறது, இந்த மாதிரியான இடங்களெல்லாம் விவாதத்துக்குள்ள நீதிபதிகளாக இருந்தவங்க கலந்துக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடந்த கால தீர்ப்புகளை மீண்டும் மீளாய்வு செய்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அது குறித்தெல்லாம் சந்தேகங்களை எழுப்புறதும் தவிர்க்க முடியாததாக மாறுது. இந்த தரவுகள், குப்தா குறித்தான இந்த தரவுகள் மட்டும்தான் குண்ட் இணையதளத்தில் இருக்குது. இன்னும் மற்ற நீதிபதிகள் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அது இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்குமோ என்னவோ தெரியலை. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.